இப்போ வழக்கமா மேரத்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு மேரத்தான் சீசன் நடக்குது. ஆனா முதல் முறையா ஒரு பெரிய சைக்ளோத்தான் சென்னையில நடக்குது. எலிஃபென்டைன் சைக்ளோத்தான். 500 பேர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்போ சைக்கிளிங் தான் இப்போ ஒரு புதிய ஃபேஷன், ஒரு ஃபேட், ஒரு பெரிய ரெவல்யூஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. சென்னை, தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா. உலக அளவில் எல்லா நாடுகளிலும், குறிப்பாக வளர்ந்து விட்ட நாடுகள், வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், எல்லா ஊர்லேயும் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுறாங்க. அது உடம்புக்கு, உடல் நலத்துக்கு நல்லது, ஃபிட்னஸுக்கு நல்லது, நோய் வராமல் இருக்கும். அப்படிங்கிறத எல்லாத்தையும் விட என்வாரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இப்போ டெல்லி மாதிரி நகரங்களில் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறாங்க. விமானம் தரையிறங்க முடியல. அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு. அது இப்போ சென்னைக்கும் வரலாம் கூடிய சீக்கிரத்தில். அத்தனை வாகனங்கள் இருக்குது, மோட்டார் சைக்கிள். இந்த கடந்த 30 ஆண்டுகளாக மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இந்தியா முழுவதும் நிறைய மோட்டார் சைக்கிள், 2 சக்கர வாகனங்கள், ஒரு வீடு 1, 2, 3, அதே மாதிரி 4 சக்கர வாகனங்கள். 1/2 கிலோமீட்டர் போகிறதுக்கு, 1 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் கூட இப்போ காரில், மோட்டார் சைக்கிளில் போயிட்டு இருக்கனால, எரிபொருள் எரிக்கிறதுனால பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு. மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இந்த ஊர்லாம் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஊராக கூட மாறும் உலகமே அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இப்போ சைக்கிளிங்க உலகத்தில் எல்லா மக்களும் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கும் இந்தியாவில், நம்ம ஊரில், தமிழ்நாட்டில், சென்னையில், கோயம்புத்தூர், மதுரையில் சைக்கிள் இல்லாத வீடே கிடையாது. ஆனால் சைக்கிள் ஓட்டுறதில்லை. அது ஒரு பெரிய தவறாக இருக்குது. விளையாட்டு குறைஞ்சிருக்கு. உடல் உழைப்பு, உடல் பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு அறிவியல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. எல்லா ஊர்லையும் இருக்குது. எனவே இந்த சைக்கிளை இப்போது மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதன் ஒரு முயற்சியாக இப்போ சென்னையில் 500 பேர் பங்கு கொள்ளக்கூடிய இந்த மேரத்தான் சைக்ளோத்தான் நடந்துட்டு இருக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வீக்கெண்டாவது, சனி ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, குழந்தைகள் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுங்க. அடுத்த மாதம் அது 10 கிலோமீட்டர் மாற்றுவோம். 6 மாதம் கழித்து அதை 20 கிலோமீட்டர். இன்னும் ஒவ்வொரு வருஷம் கழித்து 7 கோடி மக்கள், குழந்தைகளை தவிர, ரொம்ப வயசு முடியாதவங்க தவிர, இந்த மற்றவங்க எல்லாருமே சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிறத இந்த எலிஃபென்டைன் சைக்ளோத்தானுடைய மிகப்பெரிய நோக்கம். எஸ், சிறப்பு குழந்தைகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சிறப்பு குழந்தைகள். அதே மாதிரி இப்போ ஆட்டிசம் அப்படின்னு கூட சொல்லக்கூடாதுனாங்க. நியூரோ வேரியர்ஸ், இது வந்து எல்லாருக்குமே, அதாவது சிலருக்கு வந்து படிக்கிறதுக்கான திறமை இருக்காது, ஆனால் சைக்கிள். அதே மாதிரி மனநல பாதிப்பு உள்ளவங்க, டிப்ரெஷன், இது போன்ற மனசோர்வு, மன பாதிப்பு, மனசிதைவு, இப்படிப்பட்டவங்களுக்கும் அந்த நோயை குணமாக்குறதுக்கு சைக்கிள் ஒரு நல்ல மருந்தா இருக்கு. சைக்கிள் ஒரு மீடியமா இருக்குது. இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்கு. மன மகிழ்ச்சி, மக்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி என்பது அடிப்படை. மனநலத்தினுடைய முக்கியமான தேவை மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சி சைக்கிளில் கிடைக்கும். நிறைய இடத்த பார்த்தா ஒரு திருப்தியும் கிடைக்கும்.
இப்போ வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க, 50 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு எத்தனை இடத்த பார்ப்பாங்க ஒரு காலையில் எழுந்திரிச்சு, எத்தனை மக்கள் முகத்தை பார்ப்பாங்க. ஒரு தினம் தினம் ஒரு சாதனை படைத்த ஒரு எண்ணம் கூட இந்த சைக்கிள் மூலமாக வரும். இதில் மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நமது அடுத்த ஜெனரேஷன், இப்போ ஜென்சின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 18 வயசு 19 வயசு பிள்ளைகள் வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சென்னையில் சாம்பியன் ஆவாங்க, தமிழ்நாட்டுக்கு சாம்பியன் ஆவாங்க, இந்தியாவுக்கு சாம்பியன், ஏஷியன் சாம்பியன். உலக அளவில் சைக்கிள் போட்டிகளில் இந்தியாவுக்கு மெடல் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்போர்ட்டிங் கம்யூனிட்டியாக விளையாட்டை நேசிக்கும் ஒரு மிகப்பெரிய நாடாக நம்ம நாடு மாறணும்னா இந்த சைக்கிளோத்தானை நம்ம ஊக்குவிச்சு தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் வந்து எந்த வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, அது வந்து ஓட்ட வேண்டியதில்லை, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கிடையாது. அதை நான் குறை சொல்லலை, அது ஒரு ஸ்போர்ட்ஸ், அதை விட்டுருங்க. ஆனால் உண்மையான விளையாட்டு வந்து சைக்கிள் தான். நீங்கள் வந்து உடற்பயிற்சின்னு இருக்குது, ரொம்ப மனசு தைரியம் இருக்கணும், அதாவது ஒரு வெறித்தனம் இருந்தால் தான் சைக்கிள் ஓட்ட முடியும். லாங் சைக்கிள் 1000 இப்போ உலக நாட்டில் பாருங்களேன், அந்த வளர்ந்து விட்ட நாடுகளில் பாரிஸ் அப்படின்னு ஒரு சைக்கிளிங் வந்துங்க 1200 கிலோமீட்டர். அதே மாதிரி டூர் தி பிரான்ஸ், அது வந்து 1200 கிலோமீட்டர். அதே மாதிரி லண்டன் எடின்பரோ லண்டன் 1200 கிலோமீட்டர். அப்படி அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து 1200 கிலோமீட்டர் தள்ளி 1200 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரெடியாக வர்றாங்க. நம்ம ஊரில் நம்ம பெரிய இமயமலையில் போய் ஏதாவது ஊரில் போய் காரில் போயிட்டு வரதே பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சைக்கிளோட ஓட்டிட்டு போகணும் 2 நாள் 3 நாள் அப்படிங்கிறது. உறுதியான மக்கள், மன உறுதி, உடல் உறுதி மக்கள் அங்கே உருவாகிறாங்க. அந்த மக்களோட தான் நமது பிள்ளைகள் போய் போட்டி போடணும். எனவே இந்த மோட்டார் சைக்கிளை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, இவங்க தாறுமாறா மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு பெரிய விபத்துகள், அந்த விபத்தில் அவங்களும் அடிபட்டு போகிறாங்க, சும்மா ரோட்டில் போகிறவங்களும் அடி தள்ளிட்டு போகிறாங்க. நானே சைக்கிள் ஓட்டிட்டு போகிறேன், இந்த ரேஸ்ன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு ஒன்றும் ரேஸ் போகிற மாதிரியும் தெரியல, ரோடு ரூல் தெரிகிற மாதிரி தெரியல, ஆபத்தாக ஓட்டுறாங்க. நான் கூட காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது நிறைய பேர் பிடிச்சிருக்கேன் இவங்களெல்லாம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தூங்க விடுறதில்ல, அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு காலங்காத்தால ஒரு 30 பேர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் அந்த பிரச்சனை இல்லாமல் போச்சு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே. அப்போ எனக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து, இப்போ சைலேந்தர் பாபு இல்லை, சைலன்சர் பாபு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்குது இப்போ அந்த மோட்டார் சைக்கிள். சிட்டிக்குள்ளே ஓட்டக்கூடாது. அவங்க ரேஸ் போகிறவங்க கூட சிட்டிக்குள்ளே வந்து ரேஸ் போயிட்டு போனாங்கன்னா காவல்துறை அவங்கள கைது பண்ணணும். அது பெரிய ஆபத்தான ஒரு செயல். பீப்புள் ரேசிங் ஆன் த சிட்டி ரோட் is a danger to themselves as well as the innocent public. The police should actually arrest them. They should not be allowed to race within the city limit at all. I don't know whether any road which is specially meant for them, but it's a very dangerous game. But cycling is very friendly, very healthy, very environmental friendly, and the future belongs to cycle only. எதிர்காலம் வந்து சைக்கிள் பற்றி தான் இருக்கும். மோட்டார் சைக்கிள் பற்றிய ஐடியா எனக்கு அவ்வளோ இல்லை. இன்னைக்கு இந்த சைக்கிளிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பாராட்டு.